லோகா, இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்புக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இந்த படம் அந்த ஹைப்புக்கு வரதே இல்லை. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க், விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நடித்த கல்யாணி பிரியதர்ஷனோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் செம்ம போரிங், ரொம்ப லென்த்தியாக, ரொம்ப ட்ராகிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினை வந்து சூப்பர் விமனாக காட்டியிருப்பாங்க. சூப்பர் விமனாக மட்டும் காட்டியிருக்கலாம். ஆனால் அடுத்து வேம்பயர்னு சொல்லிட்டாங்க. இல்லை, முதல்ல வேம்பயர்னு மட்டுமாவது காட்டியிருக்கலாம். சூப்பர் உமன் வேம்பயர்னு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பி கேரக்டரைசேஷன் கிளாரிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. சந்திராவுக்கு எப்படி பவர் வந்துச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக் நம்பவும் முடியல, கொஞ்சம் கூட புதுசாகவும் இல்லை. சூப்பர் உமன் வேம்பயர்னு எடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ நல்ல படங்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட் மூவி ஆஃப் 2025 தான். நீங்களும் லோகா ஓவர் ரேட்டட்னு ஃபீல் பண்ணால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.